Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 2 அதிகாரம் 22 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை தம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் ஜீவனுள்ள கல்லாக கட்டி எழுப்புகிறார். நீங்கள் அவருடன் நடக்கும்போது உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வார். நீங்கள் எஜமானின் உபயோகத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ற வாக்குதத்த வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய மாளிகையாக கட்டப்பட்டுள்ளோம். இதற்கு முந்தைய வசனத்தில் வேதம் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று கூறுகிறது. இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புவது மட்டுமல்லாமல் ஒரு பரிசுத்த ஆலயமாக வளரும்படியும் உருவாக்குகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் ஆவிக்குரிய பெரிய மாளிகையாய் இருக்கிறது. கிறிஸ்து தாமே அதற்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். அந்த மூலைக்கல்லின் மேல் நாம் அருமையாய் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவருடைய பெரிய மாளிகையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய கற்களாக காணப்படுகிறோம். ஒவ்வொரு கல்லும் இசைவினைப்பாய் இணைக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று பொருந்தி ஒன்றையொன்று தாங்கி ஒரே பூரணமான கட்டடமாய் எழுப்பப்படுகிறது. அந்த கட்டடத்தின் உறுதி அதன் மூலைக்கல்லாகிய அஸ்திபாரத்தில் தான் இருக்கிறது. அதில் உள்ள கற்கள் இசைவாய் இணைக்கப்படுவதில் தான் அதன் மேன்மை இருக்கிறது. அந்த கட்டடத்தின் அழகு அதன் பூரணத்தில் இருக்கிறது. ஆவியானவர் நம்மை அழகாக, பலனாக, உறுதியாக, மேன்மையாக கிறிஸ்துவோடும் அவருடைய ஊழியக்காரரோடும் விசுவாசிகளோடும் இணைத்து கட்டி எழுப்பிக் கொண்டு வருகிறார். எந்த விசுவாசியாலும் தனித்து இயங்க முடியாது. எந்த ஊழியக்காரனாலும் சுயாதீனமாய் சென்று கொண்டிருக்க முடியாது. நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒரே மாளிகையின் பல்வேறு கற்களாய் இருக்கிறோம். எந்த கல்லும் தனித்து செயல்பட முடியாதது போல எந்த அவயமும் தனித்து செயல்பட முடியாது. நாம் பல்வேறு சபை பிரிவுகளை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் நம்மை இணைக்கிற ஆவியானவர் ஒருவரே. உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கர்த்தருடைய பெரிய குடும்பத்தில் உள்ள கோடான கோடி விசுவாசிகளை அந்த ஆவியானவர் ஒரே மாளிகையாக இணைத்து விடுகிறார். கர்த்தர் உங்களை இசைவா இணைக்கவும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பவும் ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு மாளிகையிலே பல சுவர்கள், பல கதவுகள், ஜன்னல்கள், தூண்கள் இருக்கலாம். அவைகள் ஒன்றோடு
ஒன்றோடொன்று உன்னை பார்க்கிலும் நான் தான் முக்கியமானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? நீ தூணாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருந்தால் ஜன்னலை பார்த்து குறை கூற வேண்டாம். ஜன்னல்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் கதவை கேலி செய்ய வேண்டாம். அதுபோலவே ஊழியர்களின் மத்தியிலும் பல வித்தியாசங்கள் உண்டு. எல்லோரும் அப்போஸ்தலராகிவிட முடியாது. எல்லோரும் மேய்ப்பராகிவிட முடியாது. எல்லோரும் சுவிசேஷகராகி விட முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அழைத்த அழைப்பிலே நிலை நிற்கும் போது மேன்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள். தேவனோடு நமக்கு ஐக்கியமுள்ள நிலையில் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு அவருக்குள் வளருவோம். தேவ ஊழியர்களான உடன் பணியாளர்களோடு நாம் ஐக்கியப்படும் போது ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்த ஆலயமாக கட்டுகிறார். பவுல், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று எழுதுகிறார். நம்மை கட்டுவதற்கு தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது தேவ மகிமை நம்மேல் வருகிறது, அது பெருகுகிறது. நாம் தேவ சாயலுக்கு மறுரூபமாகிறோம். வேதம் ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று கூறுகிறது. நாம் தேவ ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய வீட்டில் நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷித்த ஈவை கொடுத்திருக்கிறார். ஒரே வீட்டில் கூட குடும்பத்தினர் ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபடுவர். தேவனால் ஒரு குடும்பத்தை முழுமையாக தம் ராஜ்யத்தில் பயன்படுத்த முடியும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டில் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவரால் பயன்படுத்த முடியும். ஆகவேதான் வேதம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று கூறுகிறது. இப்போதும் ஆண்டவருக்கு சேவை செய்ய உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னையும் உம் கரத்தில் கருவியாக பயன்படுத்தும். நானும் உம் ராஜ்யத்தில் ஒரு ஜீவனுள்ள கல்லாகட்டும். ஆண்டவரே, என் வாழ்வை கட்டி எழுப்பும் என்று தேவனிடம் கூறுவோமா? ஜெபம். பரம தகப்பனே, தயவா என்னை உம் ஐக்கியத்திற்குள் கொண்டு வாரும். உம் தயவுள்ள கரம் என் வாழ்வின் மேல் வந்து என்னை உம் ஆவியின் ஆலயமாக கட்டி எழுப்புவதாக. நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணியுள்ள விசேஷித்த ஈவை அருளிச் செய்யும். உம் பூரண கிருபை என் உள்ளத்துக்குள் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி எல்லா நற்கிரியையும் செய்திட என்னை பழக்குவிப்பீராக. உம் வார்த்தையின்படி என் வாழ்க்கையை கட்டி எழுப்பி உம் வீட்டில் ஜீவனுள்ள கல்லாக மாற்றுவீராக. என்னிலும் கிருபை பெருகுவதால் நான் மகிமையின் மேல் மகிமை அடைய உதவும். உம் மகத்துவத்தை என் வாழ்வின் வழியாக உலகம் அறிந்து கொள்ளும்படி என் பாத்திரம் உம் வல்லமையால் நிறைந்து வழியட்டும். ஆண்டவரே, என்னிலும் வாக்குதத்தத்தை நிறைவேற்றும். உம் சமூகம் வாசம் பண்ணும் ஸ்தலமாக என் வாழ்க்கையை மாற்றிடும். என் வாழ்வின் மூளைக்கல்லாக இருந்து உம்மில் என்னை திடமாக ஸ்தாபித்தருளும். ஆண்டவரே, உம் மகிமையின் அழகான மாளிகையாக என்னை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.